So hello all, welcome to my channel Crick Comical. So the final day, the big day is here. World Cup வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 months நடக்குது. So where it all begin? So it is going to stop here. So the final day is arrived. So last day, big final. India is taking on New Zealand at the Narendra Modi Stadium. So it's a phenomenal clash. So India have been put through some of the hard phases of the T20 World Cup from ஒரு யூஎஸ்ஏ கிட்ட இருந்து ஆரம்பிச்சு லைக் யூஎஸ்ஏ கிட்டே அவங்க மேபி அப்பயே ஒரு அப்செட்டா இந்தியாக்கு அகைன்ஸ்டா அப்படின்னு நினைச்சு தென் தே ஃபாட் பேக். அப்புறம் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஒரு டிஃபீட், ஒரு வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து கிட்ட ஒரு ஹார்ட் ஃபாட் விக்டரி. So they have almost earned their spot against New Zealand in the final. So New Zealand they have been dominant throughout the entire World Cup. So they are also been so good. So not so powerful and ஒரு நல்ல ஒரு பவர் ஹவுஸ் பேட்டிங் அவங்க கிட்டே இல்லை. லாஸ்ட் மேட்ச் இல்லாமல் சொல்கிறேன், ஐ மீன் தி ஹோலா நியூசிலாண்டு சொல்கிறேன். பட் தே ஹேட் players to step up and they all delivered in a big fashion. So that has led them to the final of the World Cup. So இங்கிருந்து ஆரம்பிக்கலாம். India will go on, remain unchanged. So India will go with Abhishek Sharma, Sanju Samson, Ishan Kishan, Tilak Verma, Surya Kumar Yadav, Hardik Pandya, Akshar Patel, Varun Chakravarti, Shivam Dube, Jasprit Bumrah and Arshdeep Singh. ஸோ they'll remain unchanged. மேபி ஒரு 2-3 இடத்துல ஒரு டெம்டேஷன் இருக்கும். மேபி அபிஷேக் சர்மாவை ட்ராப் பண்ணிட்டு ஒரு ரிங்கு சிங்கை கொண்டு வரலாமோ, இஷானும் சாம்சங் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ ரிங்கு மேபி ஃபினிஷ் பண்ண வைக்கலாமோ, ஆர் எல்ஸ் வாஷிங்டன் சுந்தரை இன்செர்ட் பண்ணலாமோ, எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனுக்கு ஒரு ஆஃப் ஸ்பின் வெரைட்டி கிடைக்கும் அப்படின்னு நியூசிலாந்து அகெயின்ஸ்டா. தேர் வில் பி அ டெம்டேஷன் ஆஃப் அபிஷேக் சர்மா. பட் I believe this the day is going for the Abhishek Sharma. இந்த டே வந்து கண்டிப்பா அபிஷேக் சர்மாக்கு தான் பிலாங் ஆக போகுது. ஸோ he is saving up for the final. ஸோ இந்த டே டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி தி டே ஆஃப் அபிஷேக் சர்மா. கண்டிப்பா டெலிவரி பண்றான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து நிறைய அந்த நியூசிலாந்து பவுலர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டாருங்க. லைக் அந்த 5 match சீரீஸ்ல வந்து he has faced all the நியூசிலாந்து பவுலர்ஸ். ஒரு நல்ல அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அகமதாபாத்லேயும் பிச் மேபி ஒரு ட்ரூ விக்கெட்ஸாக தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். மேபி நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் கொடுப்பாங்க. லைக் ஒரு ரொம்ப ஸ்லோ பிச்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஐ கெஸ் வான்கடை மாதிரி தான் இருக்கும், லிட்டில் பிட் அந்த மாதிரி. 200 வில் பி அ பார் ஸ்கோர் அங்கே. ஸோ அது ஒரு பார்ட்டாக விக்கெட்டாக தான் இருக்கும். ஸோ அபிஷேக் சர்மா வில் கேஷ் ஆன் தட். ஸோ அவர் எல்லாமே சொல்லுவீங்க ஃப்ளாட் ட்ராக் புள்ளின்னு. ஸோ இன்னைக்கு ஃப்ளாட் ட்ராக் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஆப்போசிஷனை வந்து புல் பண்ணிடுவாரு. ஸோ இட் இஸ் பீன் லைக் தட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா another temptation is very இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாக் போயிட்டு இருக்கு. மேபி டு ட்ராப் வருண் சக்கரவர்த்தி அண்ட் பிரிங் குல்தீப் இன். ஸோ அது ரொம்ப நடக்காதுங்க. மேபி வருண் டூ குட் பிளேயர் டு ட்ராப் இன் தி ஃபைனல் டே. ஸோ அவர் பேக் பண்ணியிருக்காங்க இவ்வளோ தூரம். ஸோ ஹி வில் கம் good against New Zealand. So வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் வருண் கோன் டூ, வாட் இஸ் அபிஷேக் சர்மா இஸ் கோன் டூ, அந்த பிக் பிளேயர்ஸ் பும்ரா, பாண்டியா, ஸோ இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இட்ஸ் அ பிக் கிளாஷ். ஸோ எல்லாத்தோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு எல்லாத்தோட ஒரு ஃபார்ம் சேர்ந்து வந்துச்சுன்னா மேபி இட்ஸ் இந்தியா டே. அண்ட் நியூசிலாந்து சைடில் பார்த்தீங்கன்னா மேபி லாஸ்ட் மேட்ச் ஜிம்னேஷியம் ஆடினாரு. ஸோ ப்ராபப்ளி ஹி வில் மிஸ் அவுட். ஐ திங்க் மேபி ஒரு கைல் ஜேம்ஸனை கொண்டு வரலாம், மேபி டு ஹிட் த டெக் ஹார்ட் அகெயின்ஸ்ட் சஞ்சு சாம்சங் அண்ட் அபிஷேக் சர்மா. மேபி ஒரு ஆல் பவுலர் நல்லா டெக்கை நல்லா அடிப்பாருங்க. ஸோ வி ஷுட் வெயிட் அண்ட் சி வாட் நியூசிலாண்ட் ஆர் டூயிங். And Tim Seifert and Finn Allen, they have been in fabulous form of lately. Last match வாங்கிட்டாங்க, வந்து எல்லா சைட்ல அடிச்சு சரியான அடி சவுத் ஆப்பிரிக்காவை நினைச்சு கூட பார்க்கலாம் அந்த மேட்ச் இப்படி ஒரு 1 சைடா போகும்ட்டு. ஸோ யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. 12 ஓவர்ஸ்லேயே மேட்சை முடிச்சாங்க. ஸோ தட் இஸ் பீன் அ குவைட் ஷாக். பட் அவங்க 2 பேருமே ரொம்ப அக்ரெசிவாக தான் ஆடுவாங்க. பட் இந்த அளவுக்கு அக்ரெசிவான்றது வந்து இட் வாஸ் லிட்டில் பிட் ஷாக் தான். அதே மாதிரி அவங்க ஓப்பனர்ஸ் ஹவ் பீன் டூயிங் வெல்.
Rachin Ravindra has been playing very good. அவர் கொஞ்சம் படுத்து பேட்லலாம். ஸோ அண்ட் ரச்சின் ரவீந்திரா இஸ் பவுலிங் ஆல்சோ இஸ் கம்மிங் குட். நல்லா போடுறாருங்க பவுலிங். நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வந்து நல்லா போடுறாரு. ஸோ இட்ஸ் பீன் வெரி குட். அண்ட் சாண்ட்லர் வில் கம் குட் ஆன் தி பிக் டே. ஸோ இப்போ நீங்கள் the major difference between two teams will be on the big day is maybe India will be good against tactical things. நியூசிலாண்டு நம்ம சும்மா சொல்லக்கூடாது, அவங்களுமே நல்ல ஒரு டாக்டிக்கலாக வருவாங்க. ஸோ டூ ஆஃப் தி பெஸ்ட் டாக்டிக்கல் டீம்ஸ். ஸோ யார் ப்ரெஷரை நல்லா ஹேண்டில் பண்ண போகிறாங்களோ தே வில் பி கம் அஸ் தி வின்னர். ஸோ ஐ கெஸ் அந்த மாதிரி தான். பிகாஸ் ஏன்னா இவங்களுமே லைக் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான டீம். இந்தியாவுமே தே வில் பிளான் அக்கார்டிங்லி. ஸோ டு ஆர் த பிக் கன்ஸ் கிளாஷிங் அட் தி பிக் ஸ்டேஜ். ஸோ தட் வில் பி a good one to watch. அண்ட் அனதர் திங், அதே மாதிரி ப்ரெஷரை யார் ஹேண்டில் பண்ண போகிறாங்களோ தே வில் கம் குட் அஸ் அ வின்னர். ஏன்னா பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம் கிளென் பிலிப்ஸ் ட்ராப்பிங் கேச்சஸ். அண்ட் இந்த சைட் நம்ம சைட்லேயுமே ஃபியூ ட்ராப்ட் கேச்சஸ் பீன் தேர். லாஸ்ட் மேட்ச் ஏதோ பேரிங் லாஸ்ட் மேட்ச். ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சிட்டோம். ஸோ எல்லாத்தையும் பிடிச்சனால தான் நிலவைக்கு வந்திருக்கோம். ஸோ வி ஷுட் வெயிட் அண்ட் வாட்ச் அதுவும். ஸோ those are the things to look forward to in this match. Power house பார்த்தீங்கன்னா India is way too big team in power through. ஸோ ஒரு பேட்டிங் டெப்த்து, ஒரு சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி, ஃபினிஷிங் கேம்ஸ், டெத் பவுலிங், ஸ்பின் அட்டாக். ஸோ எல்லாத்துலேயுமே இந்தியா இஸ் வே அபவ் எவ்ரி திங். ஸோ வி ஷுட் சி வேர் இட் ஆல் கோஸ். மேபி ஒரு 70-30, மேபி India 70% they will go through as a winner. If and when Santner will go through the batting line of India, ஒரு கைல் ஜேம்ஸ் ஒரு மேட் ஹென்ரி வந்து ஒரு ரஷ் த்ரூ தி பேட்டிங் லைனை போயிட்டாங்க. ஒரு இந்தியா பின் ஒரு 160-150க்கு ஆல் அவுட் ஆயிட்டா, then there is a big match in your hands. அதே மாதிரி while India chasing, நியூசிலாந்து ஒரு 180-200 அடிச்சுட்டு மேபி இதே மாதிரி ஒரு ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்கன்னா then there is a bit of a problem. So அங்கே தான் நீங்கள் வந்து இந்தியா வந்து இது பண்ண முடியும். ஸோ both side they have good spinners, good players, good hitters, but India is too ahead. ஸோ நீங்கள் ஃபினிஷிங்கில் பார்த்தா யூ ஹவ் ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல். ஓப்பனிங்கில் வந்து சாம்சங், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன். ஸ்பின்னர்ஸில் வந்து வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல். பவுலிங் சொல்லவே பும்ரா இஸ் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பவுலர். லாஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தோம் வாட் ஹி கேன் டூ. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாட் இஸ் கோன் ஹேப்பன். ஸோ ஐ கோ வித் இந்தியா as the winners of the World Cup. So they are going to defend the title and they are going to win the World Cup for the second time in a row. ஜெயிச்ச third time, second time in a row. So we should see. Until and unless, bye bye.